எல்லோருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2024 மும்பை இந்தியன்ஸ் நேற்று மிகப்பெரிய அறிவிப்பு ஒன்றை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு சாதகமாகவே அமையுது. அது முதல் முறையாக குஜராத் அணியிலிருந்து இந்த வருடம் ட்ரேடு மூலம் மும்பை அணிக்குள் வந்தார். தற்போது ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். இது மிகப்பெரிய அறிவிப்பு தான். ஏனென்றால் அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் தன்னை ஒரு கேப்டனாக நிரூபித்து இருக்கிறார். அவர் யார் என்றால் அவர்தான் ரோஹித் சர்மா. இப்போது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் என்பதை விட அது ரோஹித்தின் கோட்டையாகவே இருக்கிறது. இவர் 2013ஆம் ஆண்டு முதல் முறையாக கேப்டன் ஆகிறார். அந்த வருடமே கோப்பையை வெல்கிறார். அதன் பின்பு அவர் விடவே இல்லை. இதுவரை கிட்டத்தட்ட 5 கோப்பைகளை தன்வசம் வைத்திருக்கிறார். இவர் தலைமையிலான அணி என்பது எல்லோரும் சொல்வதைப் போல கடப்பாறை அணியாக தற்போது அடுத்த தலைமுறைக்கான கேப்டன் ஆகிறார் ஹர்திக் பாண்டியா. இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸை 4 பேர்கள் வழிநடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் சச்சின் டெண்டுல்கர், ஹர்பஜன் சிங், ரிக்கி பாண்டிங், ரோஹித் சர்மா. தற்போது 5ஆவதாக கேப்டன் ஆகிறார் ஹர்திக் பாண்டியா. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது. ரோஹித் சர்மா இனிமேல் ஐபிஎல் விளையாடுவாரா இல்லையா, அவர் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியின் கீழ் விளையாடுவாரா இல்லை, அநேகமாக அவர் இந்த 2024 ஐபிஎல் மட்டும் விளையாட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதா? அப்படி இல்லை என்றால் மும்பை அணி இம்பேக்ட் பிளேயர் ரூலை அவருக்கு கொடுப்பார்களா என்ன என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ரோஹித் சர்மா ஏற்கனவே ஓடிஐ வேர்ல்டு கப் தோல்வியில் இருந்து இன்னும் சரிவர மீண்டு வரவில்லை. இப்போ இந்த கேப்டன்சி நியமனம் எதற்கு என்று தெரியல. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸின் கேப்டனாக இருந்தவர் ஒரு படி கீழே இறங்கி இருக்கிறார். தற்போது சாதாரண வீரராக இருக்கப் போகிறார். முக்கியமான ஒன்று